பாய் இப்போ வந்து நிறைய நம்ம லக்கை பத்தி பேசியிருக்கோம். இந்த ஒரு நம்பர் நமக்கு வந்து ரொம்ப லக்கா அமையும், எல்லாருமே இந்த நம்பரை பயன்படுத்தலாம் அப்படின்னா எந்த நம்பரை சொல்லுவீங்க? இப்போ எங்கள் இஸ்லாத்தில் பார்த்தீங்கன்னா 786 பார்த்தீங்கன்னா குரானில் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அது வந்து பார்த்தீங்கன்னா 786ன்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி சில இதில் பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் இருக்குது. அந்த மாதிரி நம்பரில் வந்து முக்கியமான ஒரு நம்பர் இருக்குது. அந்த நிறைய நம்பர் இருக்குது. ஆனால் நான் சொல்கிற நம்பரு இதை நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. பட்டு அவங்க ஒரு மாதிரி ஒரு ஸ்டைலில் சொல்லுவாங்க. அதோட ரியாலிட்டி சொல்கிறேன். இது நான் சொல்கிற நம்பர் 100% சூப்பராக இருக்கும். உச்சப்பட்ட நம்பர் அது. இது நம்மளுக்கு நம்ம லக்குன்னு கேட்டிங்கன்னா இது எப்படி லக்குன்னா நார்மலாக கையில் எழுதி பார்ப்போம் பார்த்தீங்கன்னா அது வேறு. இது வந்து கையில் எழுதி பார்த்துக்கிட்டே இருக்கிறது கிடையாது. இப்போ சில நம்பர் பார்த்தீங்கன்னா கையில் எழுதிட்டு ஒரு நாளைக்கு நீங்கள் 4 தடவை பார்த்துக்கிட்டே இருந்தாலும் சொல்லிக்கிட்டே உச்சரி பண்ணிட்டு இருந்தாலும் லக்கு வரும். அது வேறு நம்பர். அது எங்கெங்கெல்லாம் நீங்கள் தற்செயலாக பார்க்குறீங்களோ அப்போ நீங்கள் எனக்கு செய்யக்கூடிய வேலை ஒன்று தான். நீ ஒரே விஷயத்த நீங்க திருப்பி திருப்பி வேண்டணும். ஒரு தடவை பார்க்கும்போது ஒரு விஷயம் கிடையாது. நம்ம என்ன வேண்டுதலோ அதை ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். மர்ஜின் மினர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். பொருள் காவாங்கரை ட்ரிபிள் டவர்ஸ்ல இருக்கக்கூடிய மாலிக் பாய் அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் பாய். வணக்கம்மா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் பாய். பாய் இப்போ வந்து நிறைய நம்ம லக்கை பத்தி பேசியிருக்கோம். இந்த ஒரு நம்பர் நமக்கு வந்து ரொம்ப லக்கா அமையும், எல்லாருமே இந்த நம்பரை பயன்படுத்தலாம் அப்படின்னா எந்த நம்பரை சொல்லுவீங்க? நம்பர்ன்றதே பார்த்தீங்கன்னா அதை நம்புறவங்க சில பேர் தான். நம்பரை நம்பாதவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் நம்பரை நம்பி இருக்கிறவங்களாம் வந்து நிறைய பேர் ஜாக்பாட் அடிச்சிருக்காங்க. நம்பர்ன்றது அவ்வளோ முக்கியமான விஷயம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் நான் சொல்கிறது பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து லாட்ரி சீட் நம்பர் கிடையாது. இது வந்து உங்கள் லக்கை சீக்கிரம் பாசிட்டிவாக இருக்கிறதுக்கும் லக்கை சீக்கிரம் கொடுக்கறதுக்கும் உங்களுக்கான வரக்கூடிய விஷயமும் நல்ல விஷயம் பாசிட்டிவ் எல்லாமே சீக்கிரம் கொண்டு வர நம்பர் தான் இந்த நம்பர். இப்போ எங்கள் இஸ்லாத்தில் பார்த்தீங்கன்னா 786 பார்த்தீங்கன்னா குரானில் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அது வந்து பார்த்தீங்கன்னா 786ன்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி சில இதில் பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் இருக்குது. அந்த மாதிரி நம்பரில் வந்து முக்கியமான ஒரு நம்பர் இருக்குது. அந்த நிறைய நம்பர் இருக்குது. ஆனால் நான் சொல்கிற நம்பரு இதை நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. பட்டு அவங்க ஒரு மாதிரி ஒரு ஸ்டைலில் சொல்லுவாங்க. அதோட ரியாலிட்டி சொல்கிறேன். இது நான் சொல்கிற நம்பர் 100% ரிசல்ட் வரும். ஆனால் அது முழு நம்பிக்கையும் நீங்கள் பார்க்கணும். ஆனால் அது பார்க்கும்போது சிலித்தனமாக இருக்கும். என்னடா இது பார்த்தா வந்துருமான்னு. ஒரு விஷயத்தை பார்த்தோன்னு வராது, பார்க்க தான் வரும். அது உணர்தான் அதோட ஃபீல் தெரியும். உங்களுக்கு 100% ஆஹா அது மேலே நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவ் இருக்குன்ற மாதிரி ஒரு எண்ணம் வரும். அந்த மாதிரி தான் விஷயம். அது என்ன நம்பர்னு பார்த்தீங்கன்னா 1111 மொத்தம் 4 ஒன்று இருக்கணும். ஏன்னா 12 மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா 12 மணி நேரத்தில் 12 லெட்டர் இருக்குது. அந்த 12 லெட்டர்லையும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி சேர்கிற இடமே அது ஒன்று மட்டும்தான். எப்படி ஒரே மாதிரி சேரும், ஒரே லைனாக இருக்கும். எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா இப்போ 3:33னா 3 வரும். 4:44னா 3 தான் வரும். ஸோ 1:11னா 3 தான் வரும். ஆனால் அந்த 11 மணி 11 நிமிஷம்ன்றது 1 தான் வரும். அதனால் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கிங்க. இது உங்களுக்கு இதிலே புரிஞ்சிருக்கும் அதோட லக்கு எவ்வளோன்னு. இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா டபுளாக வரும். 3:33 5:15 இல்லை 5:5 இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதில் 0 வந்துடும். ஆனால் 11 மணி 11 நிமிஷம்ன்றது 4 ஒன்று நறுக்கு வரும். சூப்பராக இருக்கும். உச்சப்பட்ட நம்பர் அது. இது நம்மளுக்கு நம்ம லக்குன்னு கேட்டிங்கன்னா இது எப்படி லக்குன்னா நார்மலாக கையில் எழுதி பார்ப்போம் பார்த்தீங்கன்னா அது வேறு. இது வந்து கையில் எழுதி பார்த்துக்கிட்டே இருக்கிறது கிடையாது. இப்போ சில நம்பர் பார்த்தீங்கன்னா கையில் எழுதிட்டு ஒரு நாளைக்கு நீங்கள் 4 தடவை பார்த்துக்கிட்டே இருந்தாலும் சொல்லிக்கிட்டே உச்சரி பண்ணிட்டு இருந்தாலும் லக்கு வரும். அது வேறு நம்பர். அது நம்பர் வேறு. நான் இப்போ சொல்கிறது தற்செயலாக நடக்கணும். இப்போ உங்கள் ஃபோன் நீங்கள் ஒரு மீட்டிங்கில் பேசிகிட்டு இருக்கும்போது டக்குன்னு உங்கள் ஃபோனை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த 4 ஒன்று இது பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் 11:10க்கு பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தோன்னு சொல்லக்கூடாது. தற்செயலாக திரும்பணும். நீங்கள் எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்கும் பேசி டக்குன்னு பார்க்கும்போது 11 பார்த்தீங்கன்னா அப்போ நீங்கள் என்ன உங்களுக்கு விஷயம் இந்த மாதம் அந்த வருஷத்துக்குள்ளே நடக்க வேண்டியது இருக்கோ ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த விஷயத்துக்கான விஷயம் நீங்கள் வேண்டணும். இது நல்லபடியாக நடக்கணும், நான் ஜெயிச்சிடணும், சாதிச்சிடணும், எப்படி அந்த விஷயத்த வாங்கிடணும், இது வீடு கட்டி முடிச்சிடணுன்ற எண்ணத்தை நீங்கள் பாசிட்டிவாக அந்த 11 பார்க்கும்போது நீங்கள் பாசிட்டிவாக நினைக்கணும். அது உங்கள் ஃபோனில் பார்த்தாலும் சரி, இல்லை இன்னொருத்தர் ஃபோனில் பார்த்தாலும் சரி, இல்லை பைக்கில் போகும்போது டக்குன்னு ஒரு பேனரில் 11 பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக நினச்சிக்கணும். டக்குன்னு ஒரு லெட்டர் எழுதும்போது ஏன்னா எழுதும்போது 11 எழுதுனா பாசிட்டிவ் பார்க்கணும். ஒரு கார் போகும்போது நம்பர் பார்த்து 4 ஒன்று இருந்ததுன்னா பாசிட்டிவாக நினச்சிக்கணும்.
அது எங்கெங்கெல்லாம் நீங்கள் தற்செயலாக பார்க்குறீங்களோ அப்போ நீங்கள் எனக்கு செய்யக்கூடிய வேலை ஒன்றே ஒன்று தான். நீ ஒரே விஷயத்த நீங்க திருப்பி திருப்பி வேண்டணும். ஒரு தடவை பார்க்கும்போது ஒரு விஷயம் கிடையாது, நம்ம என்ன வேண்டுதலோ அதை ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ எக்ஸாம்பிள் இன்னைக்கு நான் கார் வாங்கணுன்ற 11 பார்த்து கார் வாங்கிடணும், எப்படியா இந்த வருஷத்துக்குள்ள வாங்கிடணும். திருப்பி நீங்கள் 2 நாள் அந்த 11 பார்க்கும்போது இந்த கார் 2 வருஷத்துக்குள்ள வாங்கிடணும். திருப்பி ஒரு 2-3 நாள் பார்க்கும்போது இந்த கார் 2 வருஷத்துக்குள்ள வாங்கிடணும். அப்படின்றத வந்து நீங்கள் ரிப்பீட் சொல்லிகிட்டே இருக்கணும். சொல்ல 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 அதிகபட்சம் உங்களுக்கு 90 days 100 daysல ரிசல்ட் வந்தே தீரும். நீங்கள் ஆசைப்படுறது பொறுத்து இருக்கு. நீங்கள் ஒன்று பார்த்து நான் சூப்பர் ஸ்டார் ஆயிடணும், ஒன்று பார்த்துட்டு நான் சிரஞ்சீவி ஆயிடணும், ஒன்று பார்த்து நான் பிரதமர் ஆயிடணும்னு ஆக முடியாது. நான் சொல்கிறது கை கழுவு கற்றளவுன்னு சொல்கிற மாதிரி நம்மளோட லிமிட் என்ன இருக்கும், நம்மளால எக்ஸ்பெக்டேஷன் என்ன பண்ண முடியுமோ தொகைன்றது ஒரு அளவுக்கு வைக்கணும். இஷ்டத்துக்கு மில்லியன் தான்கள் வைக்கக்கூடாது. ஒரு அளவோடு வச்சு நீங்கள் வேணுனீங்கன்னா அதை நினச்சிக்கிட்டனாலே 100% ரிசல்ட், இன்க்ளூடிங் நானே பார்ப்பேன். என் ஆஃபீஸில் பேசிகிட்டே இருப்பேன் கிளைண்ட்டு கிட்ட, டக்குன்னு என் ஃபோனில் பார்த்தேன்னா இந்த வருஷம் என்ன வேலை நடக்கணுமோ அது சீக்கிரம் நடக்கணும் நான் வேண்டிப்பேன், அது அப்படி நடக்கும். ஸோ 1-1-1-1 4 1 11 மணி 11 நிமிஷம் இந்த 4 நம்பரை வந்து நீங்கள் எங்கே பார்த்தாலும் சரி, பேனரில், காலண்டரில், எழுதுறதுல, லெட்டரில், நான் நம்பர் பிளேட்டில், நேம் போர்டில், இல்லை வீட்டு வாசல் நம்பர் நேம் போர்டில், எங்கே பார்த்தாலும் சரி ஒரே விஷயத்த அந்த ஒரு 3 மாதம் நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்கன்னா அதை ரிப்பீட்டாக நீங்கள் அதை பார்க்கும்போது தற்செயலாக நீங்கள் ஜெயிச்சிடணும், எப்படியா இந்த வருஷம் நம்ம ஜெயிச்சிடணும், சாதிச்சிடணும், அவ்வளோதான். முன்னாடி இறைவன் நான் நம்புகிறேன், அவ்வளோதான். அதை நீங்கள் சொல்ல 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 உங்கள் விஷயம் நீங்கள் வேணுனது நடக்கலைன்னா இந்த மாளிகை போய் இருப்பேன், எனக்கு கமெண்ட்லேயே நீங்கள் சொல்லுங்கள். இந்த 11 நம்பரை பார்த்து 4-1 நம்பரை பார்த்து என் விஷயம் நடந்துதான் நடக்கலையான்னு நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா என்னை தூக்கி விட்டுறதோ இதே யூடியூப் தான், என்னை வாழ வைக்கிறதோ இது யூடியூப் தான், இதே மக்கள் தான். இந்த மக்கள் நல்லது செய்யணுன்ற நல்ல எண்ணத்தில் சொல்லிட்டு இருக்கேன். இது சில பேருக்கு சிலித்தனமாக தெரியும், ஆனால் இதை அனுபவித்து நீங்கள் சொல்லி நீங்கள் பாருங்கள். வித்தின் உங்களுக்கு 100 நாளில் வித்தியாசம் தெரியும். கமெண்ட்டில் நீங்கள் சொல்லுவீங்க, என் வார்த்தை மிஸ் ஆனதில்லை. 4-1 பார்க்கும்போதெல்லாம் ஒரு நாளைக்கு நீங்கள் 5 தடவை பார்த்தாலும் சரி, 10 தடவை பார்த்தாலும் சரி, நீங்கள் அதை பார்க்கணும். இல்லை ஒரு தடவை பார்த்தா கூட நீங்கள் அது வேண்டணும். ஆனால் ஒரே விஷயத்தை தான் முடிகிற வரையும் நீங்கள் அது வேண்டணும். அது ஞாபகம் வச்சுங்க. 3 மாதம் ஆனாலும் சரி, அது 4 மாதம் ஆனாலும் சரி. ஆனால் நீங்கள் 4 மாதம் ஆனதில்லை, 90 நாளில் வேலை முடிஞ்சிடும். நீங்கள் வேண்டதை பொறுத்து இருக்கு. உங்கள் எக்ஸ்பெக்டேஷன் பெருசாக வச்சு நீங்கள் வேண்டிங்கன்னா அது 4 மாதம் இல்லை 4 வருஷம் ஆனாலும் முடியாது. ஒரு தொகை, ஒரு சின்ன விஷயம், ஒரு கார் வாங்கணும், ஒரு பைக் வாங்கணும், சொந்த வீடு கட்டணும், நல்ல வேலையில் போக்கணும், சினிமாவில் சாதிக்கணும், ஃபாரின் போகணும், அரசியலில் ஜெயிக்கணும், பொதுவில் வரணும், போஸ்டிங்கில் வரணும், அந்த மாதிரி எது வேணாலுமே இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கும். ஏன்னா அந்த நம்பருக்கு அவ்வளோ பவர் இருக்குது. முழு நம்பிக்கையோடு பண்ணி பாருங்கள். நல்லதே செய்யுங்க, நல்லதே நடக்கும். எல்லாம் புகழும் இறைவனுக்கு. சூப்பர் பாய், ரொம்ப அருமையா சொன்னீங்க. எந்த நம்பரை பார்த்தா நல்ல ஒரு லக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கும் அப்படின்னு கேட்டேன். இந்த நம்பரை பார்க்கலாம் அப்படின்னு 4-1 1-1-1-1 இந்த நம்பரை பார்த்தீங்கன்னா, அதுவும் தற்செயலா பார்க்கும்போது நல்ல அதிர்ஷ்டம் நினைச்சது நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அற்புதமான தகவல். நன்றி பாய். நன்றிம்மா.